ட்ரெயின் நம்பர் 17653 காச்சேகுடாலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க. இன்றைக்கி நம்ம சென்னை எக்மோர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹே கைஸ், நான் தான் ஃபின்னோரும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, ஆஸ் யூஷுவலுங்க நம்ம சென்னை எழும்பூரில் தாங்க இருக்கோம், சென்னை எக்மோரில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ரைடு பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு 2 months கழிச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் vlog பார்த்திங்கன்னா எடுக்க போகிறேன். vlog நான் பார்த்திங்கன்னா 2 months கழிச்சு தான் எடுக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ரெய்னி மார்னிங் அதுவுமா நான் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர் பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி நம்ம பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:55 ஆகுது. என்னடா பாண்டிச்சேரின்னு சொல்கிறேன்? ஸோ அதுக்கு மெமோ எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கே போயிருமேன்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா இருக்குது. எஸ், ட்ரெயின் நம்பர் 17653 காச்சேகுடாலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க. இன்றைக்கி நம்ம சென்னை எக்மோர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க, இன்னும் 10 minutesலாம் நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா எடுத்துருவாங்க. பட் ட்ரெயினும் பார்த்திங்கன்னா இன்னும் வரல, இப்போ தான் வியாசர்பாடி தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும், நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, உள்ளே போய் என்ன பிளாட்ஃபார்ம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த போர்டில் இன்னும் நமக்கான ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணலை. ஸோ இன்னும் ட்ரெயின் அரைவ் ஆகலை. ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வரும்னு பார்த்தீங்கன்னா வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. பட் 4 பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறது தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. இப்போ நான் நின்றுட்டு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அனந்தபுரியோட எம்டி ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 7 மணி ஆகிடுச்சு. ஸோ 7:10 டிபார்ச்சர். ட்ரெயினும் இன்னும் வரல, என்ன பிளாட்ஃபார்ம்னும் இன்னும் அனௌன்ஸே பண்ணலை. கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிறேன். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி 80 rupees பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக பிளாட்ஃபார்ம் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அனந்தபுரியை பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 4 எடுத்துட்டாங்க. ஸோ இது இப்போ ஷெட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ வந்துடும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் எந்த பிளாட்ஃபார்ம்னு தெரியாமல் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ன்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் உள்ளே அரைவ் ஆகிட்டுருக்கு பின்னாடி. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் எல்லா பேசஞ்சர்ஸும் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 போய் நின்றாங்க. நானும் ஃப்ரண்ட்டில் போய் நின்ட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பின்னாடி படிக்கட்டு ஏறி மறுபடியும் நான் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6க்கு வரேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் செம்ம ஹெக்டிக் ஆகிடுச்சு. கரெக்டாக பிளாட்ஃபார்ம் 5 பார்த்திங்கன்னா நெல்லே வந்துருச்சா, அந்த படிக்கட்டு ஃபுல்லாகவே செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. ட்ரெயினும் பின்னாடி பார்த்திங்கன்னா அரைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவுட்டர்லேருந்து இப்போ தான் உள்ளுக்குள்ள வருது. லைட் மட்டும் தெரியுது, இன்ஜின் லைட்டு. அன்ரிசர்வ் தான். ஸோ கூட்டம் எப்படி இருக்குன்னா தெரில. போக போக எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:20 ஆகுது. ஸோ 7:10 நம்மளோட ட்ரெயினை பார்த்திங்கன்னா எடுக்கணும். பட் ட்ரெயின் வந்ததே பார்த்திங்கன்னா 15 minutes டிலே தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5-10 minutes இங்கே நின்றுட்டு தான் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. நிறைய ஸ்லாக் கொடுத்துருக்கனால பாண்டிச்சேரிக்கு ஆன் டைம் போய் ரீச் ஆயிடுவாங்க. 11 o'clock கொடுத்துருக்காங்க அரைவல். ஸோ கண்டிப்பாக போய் ரீச் ஆயிடுவாங்க. நிறைய ஸ்லாக் பார்த்திங்கன்னா இருக்குது. அன்ரிசர்வ்டு கூட்டம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லைங்க. ஸோ சென்னையிலே நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு SLRT கோச் அண்ட் நம்மளை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா VAP 4 தான். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெயினோட இது அன்ரிசர்வ்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏசி தான். ஸோ க்ரௌடு உள்ளே காட்டுறாங்க.
அண்ட் நம்மளுக்கு சீட்டு இங்கே தான், இந்த விண்டோ தான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நிற்கிது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, ஓரளவுக்கு இங்கே காலியாக தான் இருக்குது. பட் இந்த ட்ரெயினை நம்பி அன்ரிசர்வில் போக முடியாது. ஸோ ஒரு விண்டோ சீட் கிடச்சிச்சின்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா ரொம்பவே கஷ்டம். ஸோ சரியான க்ரௌடு பார்த்திங்கன்னா இருக்கும். அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா க்ரௌட் இருக்கும். கரெக்டாக 7:30க்கு நம்மளோட ட்ரெயினை பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டாப் பார்த்திங்கன்னா மாம்பலம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தாம்பரம். ஸோ டேரெக்டாக தாம்பரம் கிடையாது. ஸோ ஏன் மாம்பலம் ஸ்டாப்பிங்கிறத நான் போக போக நான் மாம்பலம்லேயே நான் வந்தோடனே சொல்கிறேன் நான். அண்ட் ஆல்சோ ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் தான் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ பரவாயில்ல, பட் ஸ்லாக் இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிப்பாங்க. சரி பார்ப்போம் அப்கமிங் ஸ்டேஷன்ஸில் க்ரௌட் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ட்ரெயினுக்கு. ஒரு 27 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்திங்கன்னா மாம்பலம் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரெயினுக்கு ஏன் மாம்பலமில் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்கன்னா, ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா முன்னாடி காச்சிகுடா டு செங்கல்பட்டு வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா வந்து சென்னை எக்மோர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நடுவில் மாம்பலம் அண்ட் தாம்பரம் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஸோ இந்த மாம்பலம் ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இறங்குறாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் ஏறுறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு தாம்பரம். ஸோ தாம்பரமில் மீட் பண்ணுவோம். அதே 25 மினிட்ஸ் டிலேயில் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்கோம். ஸோ இங்கே நிறைய க்ரௌட் பார்த்திங்கன்னா இறங்குறாங்க. ஏன்னா காச்சிகுடாலேருந்து அப்புறம் ஆந்திரா சைட்லேருந்து வந்தவங்க இங்கே இறங்குறாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏறுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அன்ரிசர்வ்டில் ஸ்லாட் ரூம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு செங்கல்பட்டு தான். ஸோ அங்கே நம்ம மீட் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்குது தாம்பரமில். ஆக்சுவலி நாங்கள் புது பிளாட்ஃபார்மில் நம்ம பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் வர போயிட்டுருக்கு. சரி வாங்க போகலாம். ஒரு
10 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்தோடனே டீ வாங்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டோடய பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ காச்சிகுடா டு செங்கல்பட்டு ட்ரெயினாக தான் ரன் ஆகிட்டு இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய மண்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா காச்சிகுடாலேருந்து பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ 4 நாள் செங்கல்பட்டு வரைக்கும், 3 நாள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா வந்து காக்கிநாடா போர்ட், செங்கல்பட்டு அண்ட் காக்கிநாடா போர்ட் டு பாண்டிச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட தான் ரேக் ஷேரிங் வந்து பண்ணுது. மினிட்ஸ் டிலேயில் நம்ம பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே உள்ள டிலேவை பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ஸ்டாப்பாக வந்தாங்க, ஸ்பீடாக தான் வந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விழுப்புரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போய் ரீச் ஆயிடுவோம். நான் சொன்ன மாதிரி பிஃபோர் டைமாகவே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே மேல்மருவத்தூரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறங்குனாங்க. ஸோ இதுக்கு மேலே ஏறுறது ரொம்பவே கம்மியாக ஆகும். மேபி விழுப்புரமில் கொஞ்சம் பேர் ஏறலாம் பாண்டிச்சேரி போகிறவங்க. ஸோ நடுவில் திண்டிவனம் ஸ்டாப் கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து விழுப்புரம் தான். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா காச்சிகுடாலேருந்து கிளம்பி, காச்சிகுடா பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு லொக்கேஷன் தான் அது, ஹைதராபாத்தில் ஒரு ஏரியா. ஸோ அங்கே உள்ள ஒரு ஸ்டேஷன் தான் அது. ஸோ அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ வந்து 11 o'clock பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா போகும்.
5 minutes அட்வான்ஸாகவே நம்ம பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ அவுட்டரில் ரொம்ப நேரமாக நிறுத்தி போட்டிருந்தாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ்க்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 minutes ஆஃப் ஃபால்ட்டு. ஸோ நம்ம 5 minutes ஏர்லியராகவே வந்தனால மொத்தம் இங்கே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நிற்கும். அண்ட் ட்ரெயினில் உள்ள நிறைய க்ரௌட் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. ஸோ ட்ரெயினே ஓரளவுக்கு காலியாக தான் இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து விழுப்புரம் வரவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரெயினாக இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து சோழன் வந்து டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ இந்த ட்ரெயினில் உங்களுக்கு வந்து மண்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அன்ரிசர்வ்டு கூட காலியாக தான் இருக்குது. ஸ்லீப்பர் வேணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா ஃபேர் வந்து 80 rupees வந்துச்சு சென்னை டு பாண்டிச்சேரி வரைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் ஸ்டாப் தாங்க 38 kilometers. ஸோ நான் சொன்ன மாதிரி பிஃபோர் டைம்லேயே போயிடுவாங்க. ஸோ 38 kilometersக்கு 1 hour கிட்ட டைமிங் கொடுத்துருக்காங்க. பட் 1 hour ஆகாது. ஸோ பார்ப்போம். ஸோ ரொம்ப ஏர்லியாக தான் ரீச் ஆகும். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காக்கிநாடா போர்ட் டு பாண்டிச்சேரி போகக்கூடிய ட்ரெயின் அண்ட் காக்கிநாடா போர்ட் டு செங்கல்பேட்டு போகிறது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதே டேஸில் தான் மண்டே தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகும். அது காலைல 6 மணிக்கு எடுப்பான். நம்ம பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அண்ட் இங்கே வந்து லோக்கோ சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் பாண்டிச்சேரிக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 லைன் பிரியும். அதில் ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாண்டிச்சேரி போகிறது. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகிற லைன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த லைன் போனால் மட்டும்தான் உங்களுக்கு லோக்கோ ரிவர்சல் தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. லோக்கோ சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த லோக்கோலேயே பார்த்தீங்கன்னா போயிடலாம் WAP4லேயே. ஆல்சோ டெய்லி ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மெமோ எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கும். அண்ட் ஈவினிங் ட்ரெயின் ஒன்று இருக்கும். அதை தவிர ஸோ இந்த 3 நாள் இந்த ட்ரெயின் இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நியூ டெல்லி பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் டு பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குது பாண்டிச்சேரிக்கு. ஸோ பிரச்சனையே இல்லை. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி லைனுக்கு டைவர்ட் ஆகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் சைட் பண்ணிங்கன்னா கார்ட் லைன், ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா மெயின் லைன். இப்போ நம்ம ஃபுல்லாக லெஃப்ட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாண்டிச்சேரி லைனு. ஏசி கோச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கோச் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்டு ஒரு SLRT கோச் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம காச்சேகுடா புதுச்சேரி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் ஏசி கோச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி கோச் தான். எல்லாம் கரெக்டாக 11 o'clockலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். ஸோ 11:05 வர வேண்டியது ஒரு 5 minutes அட்வான்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக முன்னாடியே வந்திருக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. இந்த விழுப்புரம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutesக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நின்ட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஒரு ட்ரெயின் பிளாக் சூப்பராக முடிஞ்சது. சென்னை டு பாண்டிச்சேரி ஜஸ்ட் நீங்கள் வந்து 80 rupeesலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ என்ன கேட்டால்
ட்ரெயினில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது நான் ட்ரெயினில் அங்கங்கே நடந்து போயிட்டு வரலாம். ஸோ ஸ்லீப்பர்னாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 rupees கிட்ட பார்த்தீங்கன்னா தான் வரும். ஸோ பஸ்ஸுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டர் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா 140 கிட்ட ஆயிரும், 140 150 ஆயிரும். ஸோ என்ன கேட்டால் ட்ரெயினும் பெஸ்ட்டு, பஸ்ஸும் பெஸ்ட் தான். நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸும் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ நானுமே பஸ்லலாம் போயிருக்கேன் நான் பாண்டிச்சேரிக்கு. பட் ட்ரெயின் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான். ஸோ அதாங்க இதோட இந்த சூப்பரான vlog முடிச்சுக்கிறேன். வீடியோ பற்றி லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.